Hi all, good evening. Welcome all, good evening. Audible ஆங்க? Clear ஆ இருக்கா? So, audible? Welcome. சரி. So, இன்னைக்கு செஷன்ல நம்ம கொஞ்சம் பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். Clear ஆ இருக்கா? Screen தெரியுதா? One second. Yes. So, யாராவது நியூவா இருந்தீங்கன்னா, if you are interested, so JDO இந்த கோர்ஸ் ஃபைலும் இருக்கு. And then ஏஐக்கான லைவ் செஷன்ஸும் போயிட்டு இருக்கு. If anyone interested, நீங்க வந்து ஃபார் டிஎன்பிஎஸ்சி இருக்கட்டும், டிஆர்பி இருக்கட்டும், நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் டோன்ட் திங்க் மணி வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ மணி நீங்க ஸ்பெண்ட் பண்ற மணி வில் நாட் பி வேஸ்டட். அதுக்கான யூட்டிலைசேஷன். ஸோ நம்ம அந்த நாலேஜ் வந்து நான் தான் கிளாஸ் சிவில் ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஈவன் சம்திங்னாலும் நம்ம நீங்க இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அட்மிஷனுக்கு நீங்க அந்த நம்பர் இதுக்கான வீடியோஸும் இருக்கும். ஸோ நீங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இன்னைக்கு செஷன் உள்ள போலாம். ஒன் செகண்ட். சரி. அதான் நம்ம காலேஜ் டேஸ்ல லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பே பண்ணுவோம். பட் அதுக்கான நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்குதானா இட் இஸ் நில்லு தான். ஸோ ஹோப் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ மே ஜாயின். நம்ம அதுக்கான ஃபுல் ஃபிளெஜ்டான உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். சரியா? இன்னைக்கு செஷன் உள்ள போலாம். So question number 1. We'll start with question number 1 and நம்ம பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க எண்ட் ஆஃப் த செஷன்ல நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பேசலாம். சரியா? Which one of the following constituent present in excess changes the color of brick from red to yellow? Red to yellow changesனா எந்த பிரசன்ஸ் வந்து எனக்கு ரெட் டு yellowவா மாத்தும்? சிலிக்கா, அலுமினா, limestone, சூப்பருங்க, சூப்பர். சோ எனக்கு என்னது limestone தான் எனக்கு என்ன. வெயிட் excess of lime. So excess of lime யூஸ் பண்ணாதான் எனக்கு என்ன ஆகும்னா brick வந்து red to something pale yellow கலர்ல மாறிடும். excess of lime யூஸ் பண்ணாதான் எனக்கு என்ன ஆகும் brick so red to ஒரு மாதிரி pale yellow கலர்ல எனக்கு சேஞ்ச் ஆயிடும். சரியா? So what is the responsibility for red color னு கேட்பாங்க. Which ion is very much responsible for red color even in cement or something brickலயுமே கூட red color pigmentக்கு யார் ரெஸ்பான்சிபிள் னு கேட்பாங்க. Which is iron oxide, Fe2O3 iron oxide will be the responsible. So lime mortar is made up of. Lime எப்பவுமே ஒரு क्वेश्चन இருக்கும். So நம்ம பேசலாம். வெயிட்டேஜஸும் கேட்டிருந்தீங்க. பேசலாம். எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜஸ் அதிகமா தரணும்னு நம்ம பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். So lime mortar is made up of hydraulic lime. So hydraulic lime தான் எனக்கு அந்த adhesive இருக்கும். Whereas quick lime or slaked lime இதெல்லாம் பெயிண்ட்க்கு யூஸ் பண்றது. சுண்ணாம்பு அடிப்போம் இல்லையா, ஒயிட் வாஷ். So hydraulic lime தான் நம்ம யூஸ் for lime mortar. Question number 3. Deficiency of which of the following oxide causes reduction in setting time of cement? So setting time reduction எது எனக்கு which of the oxide is responsible? Deficiency in which of the oxide causes reduction in setting time of cement? Al2O3 or calcium oxide
or Fe2O3. Why silent? Why silent? Superb, superb. So which is lime, calcium oxide, which is lime calcium oxide. So deficiency of calcium oxide தான் எனக்கு என்ன பண்ணும்னா increase, there will be an increase in setting time. There will be a, I mean, reduction in setting time. Reduction means reduction in setting. Yes, gypsum is a retarding. Gypsum or main constituent la main deficiency in I mean deficiency calcium oxide கம்மியா இருந்துச்சுனா it makes the setting time less. In hydrated cement paste, the principal strength எனக்கு எது? In hydrated cement paste, principal strength contributing component. ஒரு கான்கிரீட்ல, மெயின் கான்கிரீட்ல ஒரு சிமெண்ட்ல நான் என்ன சொல்லலாம்? Tricalcium silicate, dicalcium silicate, a principal strength. So overall answer பண்ணலாம். Which is dicalcium silicate. C2S தான் எனக்கு என்ன கொடுக்கணும்? Maximum strength. யார் initial strength கொடுப்பானா மட்டும்தான் C3S. C3S gives the initial strength, whereas C2S gives the principal strength. 60%, almost 60% of concrete strength யார் தான் கொடுப்பா? 60% of concrete strength is given by C2S. So which is dicalcium silicate. Dicalcium silicate gives me the maximum principal strength. Overall attainment. யார் initial strength கொடுப்பானா தான் எனக்கு C3S தான் initial strength எனக்கு கொடுக்கும். இது always confusing. Always எது வந்து hydrate பண்ணும், எது stable பண்ணும். இப்போ நம்ம பார்க்கறோம்னா இதுக்கு உண்டான ஏரியாஸையும் சைடு பை சைடு நீங்க பாத்துக்கோங்க. அதான் நோட் பண்ணணும். சப்போஸ் இத பத்தி பார்க்கறோம்னா so about cement. அத பத்தி நீங்க just study பண்ணுங்க. Which of the following is not an non-destructive test? Which of the following is not an non-destructive test? So rebound amper, surface hardness, ultrasonic pulse velocity, soundness test. Somewhat easier. Superb. So என்னது? Soundness test is not an non-destructive test. Other rebound amper, surface hardness test எல்லாமே non-destructive test, and but soundness test is an destructive test. The ruling minimum radius in a curve is given by. The ruling minimum radius in a curve is given by. Just இது தெரியுதா? அந்த வேல்யூஸ் எல்லாம் தெரியுதா? R is equal to V by 127 E plus F. R is equal to V square divided by 127 E plus F. A, B, and C is equal to 127 E plus F. D is equal to R is equal to 127 divided by E plus F. Very simple, very most ரொம்பவே பாப்புலரான ஃபார்முலா. ரொம்பவே ஹைவேல இது தெரியாம ஹைவே படிக்கிறதுக்கான அர்த்தமே இருக்காது. ஸோ ரொம்ப சூப்பர் எலிவேஷன். ஸோ மினிமம் ரேடியஸ்னா எனக்கு என்னது? E plus F is equal to V square by 127 R. இதுதான் எனக்கு ஒரு சூப்பர் எலிவேஷன். இதை வச்சு டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் ரேடியஸ்னா இது உல்டா ஆர் இங்க வந்துரும், E plus உல்டா வந்துரும் எனக்கு. Question number 7. The rate of change of acceleration in meter per second cube for a design of 85 kilometer speed.
பாத்துருக்கோம்ல rate of change of acceleration c rate of change of acceleration c னு சொல்லலாம் இல்ல j னு சொல்லலாம் rate of change of acceleration highwaysல ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா 80 divided by 75 plus r 80 divided by c னு சொல்லலாம் இல்ல j னு சொல்லலாம் something which means rate of change of acceleration 80 divided by 75 plus r. So அப்ப 80 divided by 75 plus I mean r means what is the speed? Speed இங்க v sorry v 75 plus v 75 plus v not r it is not radius plus 75 plus v velocity. So which means 85 which means 85. So 80 by 160 எனக்கு 0.5 80 by 1 always lies between 0.3 to 0.5 தான் இருக்கும் இதனோட வேல்யூ 0.3 to 0.5 meter per second cube rate of change of acceleration rate of change of acceleration. Question number 8 which of the below mentioned valve or these are used in control of flow of water in one direction control of flow of water in one direction check valve or plug valve. So it is an என்னது non reflex valve check valve or non return valve all I mean reflex valve naலும் same தான் not non return valve non return reflex valve or non return valve all are same or check valve எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா சென்ட்ரிஃபிகல் பம்ப்ல தண்ணி ஒரு டைரக்ஷன்ல மட்டும் தான் சக்ஷன் இருக்கும் ஃப்ரீ டைம்ல கீழ வரக்கூடாது. Question number 9 the quantity of water that is pumped into a farm distribution system is 2 cubic so ஒரு canal ல இருந்து விவசாயத்துக்காக நான் தண்ணி அனுப்புறேன் 2 cubic 1.6 cubic is delivered 1.6 cubic தான் எனக்கு turn out னா டெலிவரி ஆயிருக்கு மத்த இருக்கிற என்ன டிஸ்டன்ஸ்க்கு 1 kilometer away from the well what is the conveyance efficiency so conveyance efficiency னா என்ன so canal ல இருந்து வாட்டரை திருப்பிடுவாங்க so அவங்க நிலத்துக்கு but not it is not in the rule but அவங்க நிலத்துக்கு அப்படியே அத திருப்பிடுறது so losses இருக்கும் evaporation loss infiltration loss. Just see நான் எவ்வளவு சப்ளை பண்றேன் நான் எவ்வளவு 2 cubic சப்ளை பண்றேன் எனக்கு லேண்டுக்கு எவ்வளவு ரீச் ஆகுது 1.6 தான் ரீச் ஆகுது பட் எவ்வளவு சப்ளை பண்றேன் 2 cubic சப்ளை பண்றேன் which means 0.8 by 1 80% தான் எனக்கு எஃபிஷியன்சி எப்படி இருக்கு 80% conveyance efficiency is 80% 20% எனக்கு என்னது லாஸ் எஃபிஷியன்சின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும் 80% what is the conveyance efficiency னா 100% ல 80% தான் எனக்கு ரீச் ஆகுது அப்ப what is the conveyance loss ன்னு கேட்பாங்க loss is 20% which means 0.4 by 2 question number 10 very popular question a circular rod of diameter 30 mm and length 200 mm is extended to so அது வந்து strain ஆகுது extended means it get strained 0.09 mm length and 0.0045 diameter in terms of dia what will be the Poisson ratio so mu what will be the Poisson ratio just try பண்ணலாம் Poisson ratio na first formula என்னது lateral strain by longitudinal strain so இத வச்சே நம்ம சொல்லலாம் lateral strain na
lateral எவ்வளவு strain நடக்குது so 0.045 divided by 30 mm divided by 0.09 divided by superb super very simple lateral strain எவ்வளவு எனக்கு Poisson ratio என்ன சொல்லுது lateral by longitudinal lateral strain எனக்கு என்னது 0.0045 divided by 30 divided by 0.09 divided by 200 just நீங்க இது calculate பண்ணீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும் 1/3 கிடைக்கும் wait a minute எப்பவுமே அதுதான் calculationலாம் ரொம்ப fast way calculationலாம் ரொம்ப fast wayல நான் பண்ணனும் so என்னன்னு பாருங்க so lateral வந்து 0.0045 divided by எவ்வளவுங்க 30 divided by 0.09 divided by 200 so just first reciprocal மாத்திருங்க 0.0045 divided by 30 into 200 divided by 0.09 so internal ஒரு 0 எனக்கு ஒரு 0 போய்டும் ஒரு பாயிண்ட்க்கும் ஒரு 0 போய்டும் so 0.45 divided by 30 into 200 divided by 9 then so 27 என்ன சொல்லலாம் it is 27 இங்க எனக்கு 200 வருதாங்க 200 வருதா wait a minute இல்லனா just confusion வேணா just make it as 45 divided by 10,000 into 200 divided by 30 so divided by 30 into 9 by 100 இந்த 100 மேல போட்டுருங்க 100 மேல போட்டுருங்க so which means 90 divided by 270 which is 1/3 so நான் என்ன சொல்லலாம் 0.33 என்னன்னா இந்த மாதிரி டெசிமல்ல இருந்தா டைரக்டா அப்படியே பண்ணீங்கன்னா ஏதாவது சம் மிஸ்டேக்ஸ் வரும் so in terms of fraction மாத்திட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா மாறிடும் ஆர் otherwise 45 into 10 power அந்த மாதிரியும் மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் just 0.3 question number 11 the thickness of batten plate shall be so the thickness of batten plate shall be not less than 1/50th of the distance between the innermost connecting transverse bolt less than 1/50 less than 1/60th less than 1/80th superb so thickness of batten plate na நான் என்ன சொல்லலாம் which is not less than 1/50th distance between the அதை விட எனக்கு thickness கம்மியா இருக்க கூடாது இதே லேசிங்னா I can say 1/40th or 1/60th for lacing na 1/40th or 1/60th so 1/40th வந்து எனக்கு for an single lacing double lacing அந்த மாதிரி எனக்கு வரும் suppose 1/60th வந்து எனக்கு thickness smaller இருக்கும் so it will be for நான் என்ன சொல்லலாம் single lacing இல்ல 1/60th வந்து எனக்கு thickness smaller இருக்கும் it will be for double lacing இந்த மாதிரி நம்ம based on இது நம்ம சொல்லலாம் சரியா so question number 12 அதுதாங்க see very easy இதுல எந்த வேல்யூ சின்னதுன்னு பாருங்க 1/40th சின்னதா 1/60th சின்னதா சோ எந்த வேல்யூ ஸ்மாலரோ அதுதான் நான் என்ன யூஸ் பண்ணலாம் ஃபார் டபுள் லேசிங் யூஸ் பண்ணலாம் எந்த வேல்யூ ஸ்மாலர் சோ 1/60th எனக்கு ஸ்மாலர் வேல்யூ
whereas 1/40th when compared to இது வந்து bigger value ஏன்னா divisionல value சின்னதாச்சுன்னா it becomes more. அப்ப இது வந்து it is for single lacing, 1/60th for double lacing. சரியா? So determine the bending moment at fixed end. Determine the bending moment at fixed end. So value தெரியுதா? A fixed end of UDL 10 kilonewton total load not 10 kilonewton meter, not 10 kilonewton meter. Total load is 10 kilonewton, so 4 meter. Total load is 10 kilonewton and it is just make it as 10 kilonewton meter. 10 kilonewton meter away வெச்சுக்கோங்க 10 kilonewton meter வெச்சுக்கோங்க ஏன்னா UDL always mentioned in kilonewton meter. So just இப்ப answer பண்ணலாம். What is the fixed end moment? Hog moment. What is the fixed end moment? Hog moment. Very easy. Just total load எவ்வளவுன்னு மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு சென்டர்ல பீமோட சென்டரா வைங்க. சென்டர்ல வச்சுட்டு இன்டு பண்ணா எனக்கு ஆன்சர் ஈஸியா கிடைக்கும். So first total load என்ன? So 4 meter. So first total load is 40 kilonewton. Total load is 40 kilonewton. 40 kilonewton நான் சென்டரா வைக்கிறேன். 40 kilonewton is kept center. So எனக்கு இங்க 40 kilonewton. எப்பவுமே மூமெண்ட் என்னது? Load into perpendicular distance. So இந்த distance வந்து 2 meter which is 80 kilonewton meter. Which is 80 kilonewton meter. Clear? So question number 13. The cross slope provided for drainage water under macadam construction. So water bound macadam ஒரு வேல்யூ இருக்கும். IRC Indian Road Congress IRC ஒரு வேல்யூ கொடுக்கும். According to macadam it is cross slope na which is nothing but camber. So இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம்பரும் பாருங்க. அது என்ன டாபிக்ஸ் டச் பண்றோம்ன்றது பாருங்க. சோ இந்த மாதிரி டாபிக்ஸ்ல இருந்து தான் நிறைய क्वेश्चंस வரும். ஸ்டாட்டிக்கான பாயிண்ட்ஸ்ல இருந்தா கேட்பாங்க. மத்தது எல்லாமே நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் கொஞ்சம் டிபிக்கலா ஸ்டாட்டிக்கா வேல்யூ இருக்குறதா எல்லாருக்குமே அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். சோ கேம்பர் ஹெவி ரெயின்ஃபால்னா என்ன, லோ ரெயின்ஃபால் ஒரு ஹைவேக்கு என்ன, வில்லேஜ் ரோடுக்கு என்ன, இந்த மாதிரி அது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? So question number 14. Determine the compressibility of incompressible fluid. Determine the compressibility of incompressible fluid. The pressure is changed from 70 Pascal to 130 Pascal. 70 Pascal to 130 Pascal. The volume of liquid changes 0.15%. What is the compressibility? We know compressibility is inversely proportional to bulk modulus. பாத்துக்கோமா, compressibility is inversely proportional to bulk modulus. So, compressibility is 1/k. Bulk modulus na எனக்கு தெரியும் இல்லையா? Bulk modulus na என்ன சொல்லலாம்? Change in pressure by volumetric strain. Change in volume. Change in pressure by change in volume. So which is C. நான் என்ன சொல்லலாம்? Change in pressure. So 1 by change in pressure by change in volume, which means your volumetric change வந்து percentage. So 15 by 100, 0.15 by 100 divided by எனக்கு எவ்வளவுங்க difference 30 and which is 60. 30 and 60. So I can say 0.15 divided by 6000. 15 by 100 போட்டுக்கோங்க. 15 by 100 இது எனக்கு 4 times வரும். So 1/4 which is 0.25. அப்பனா எனக்கு it is I can say 0.0025.
0.0025 will be the question number 15. Question number 15. Unified soil classification system was developed by. Unified soil classification system was developed by 1948. இப்பதான் நம்ம ஏஇ கிளாஸ்ல கூட பார்த்துட்டு இருந்தோம். Developed by Cesse. So very popular soil oda very popular scientist, developed by Cesse. Not Cesse apartments. இது இந்த நேம் எல்லாம் அங்க இருந்து தான் வந்தது. Cesse இங்க இருந்து அவங்க அதுக்கு காப்பிரைட்லாம் வாங்கியிருப்பாங்க. சரி வாங்க நம்ம பார்த்து. Indian Road Congress was formed in the year. Indian Road, இது history question இல்லங்க, civil question தான். Indian Road Congress, நம்ம every highway, bridges, all designed based on not IS code. IS code oda recommendation தான், but we follow Indian Road Congress. This formulated in 1934. Based on என்ன committee members. So Indian Road Congress யாரு எந்த committee, based on which committee they have been decided அப்படினா it is Javagar committee. So Javagar committee தான் எனக்கு அதனா ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. சரியா? சூப்பருங்க, சூப்பர். Question number 17. Which is when is orifice called large orifice? When is orifice called large orifice? Orifice na enna ஒரு hole. Orifice na which is nothing but a hole. இப்போ ஒரு பைப் இருக்கு அப்படினா ஒரு சின்ன ஹோல் போட்டா it is said to be orifice. அப்ப நான் இதுல சின்ன ஹோல் போட்டா அது large orifice ன்னு சொல்லலாமா இல்ல பெரிய, அப்ப நான் எப்படி சொல்வேனா என்ன சொல்லலாம், which is super. So the height should be, the height இருக்குலையா, the head of liquid should be less than the 5 times of depth. So இதுதான் எனக்கு t, இதை விட 5 times வந்து எனக்கு இது கம்மியா இருக்கணும். அப்பதான் எனக்கு it is said to be large orifice. இல்ல இது 5 times விட அதிகமா இருக்கு, height அதிகமா இருக்கு, 5 times d விட மோரா இருக்குன்னா then it is said to be it is orifice தான். But large orifice ன்னு எப்ப நான் சொல்லுவேன்னா எனக்கு 5 times விட லெஸ்ஸரா இருந்துச்சுன்னா. Question number 18. The carryover factor in a prismatic member whose far end is hinged. So ஒரு far end வந்து hinged-ஆ இருக்கு. அப்போ நான் இங்க moment apply பண்ணனா what will be the carryover factor? Hinged or 0 of 3/4 1. Super. The carryover factor when the far end is hinged na 0. Carryover பண்ணாது. Only for fixed end எனக்கு நான் என்ன சொல்லலாம், which is only for fixed end, which is 0.5, and for guided roller it is -1. guided roller na minus. இந்த மூணு வேல்யூ தான், மூணு அதர் எந்த வேல்யூமே கிடையாது. very popular. The horizontal distance between two consecutive contour is called. Horizontal distance between two consecutive contour is called. எப்பவுமே இது கன்ஃபியூஷனுங்க. vertical equivalent, horizontal equivalent இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. Horizontal distance between two consecutive contour is called as an horizontal equivalent. So what is the vertical distance? What is the vertical distance between the two consecutive is called as? Between two consecutive. So horizontal distance na horizontal equivalent. Vertical distance na it is vertical equivalent. என்ன சொல்லலாம்? Superb. It is contour interval. ரெண்டே terms தான். Not vertical equivalent லாம் எதுவுமே கிடையாது. ஒரு கான்டூர்ல vertical equivalent ன்னு எனக்கு எந்த ஒரு டேர்முமே கிடையாது. vertical distance between two consecutive na it is said to be contour என்னது interval. Contour interval. Horizontal equivalent na it is said to be horizontal distance na horizontal equivalent. சரியா?
So question number 20. Question number 20. In singly reinforced beam, the effective depth is measured from the compression edge to see questions வந்து அவங்க கேக்க இந்த ஸ்டாண்டர்ட் தாங்க இருக்கும், இந்த ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். நம்ம டஃபரான क्वेश्चंसும் பார்க்கலாம். நீங்க கிளாसेसல டஃபரான क्वेश्चंस வேணும்னாலும் நம்ம பார்க்கலாம். பட் அது பார்க்கிறதுனால மீனிங் கிடையாது. நம்ம இப்போ in terms of exam point of viewல பாக்கும்போது அவங்க இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா உள்ள போவோம். to test our என்னது surface level சப்ஜெக்ட்டோட knowledge and some factual points எந்த அளவுக்கு இருக்குன்றது தான் டெஸ்ட் பண்ணுவாங்களே தவிர இன் டீப்பாலாம் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா கேட்க மாட்டாங்க. சரியா? சூப்பர். இட் இஸ் எஃபெக்டிவ் டெப்த். ஒரு பீமுக்கு எஃபெக்டிவ் டெப்த் நான் எங்கன்னு சொல்வேன், கம்ப்ரஷன் எட்ஜ்ல இருந்து டு தி சென்ட்ராய்டு ஆஃப் டென்சைல் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட், சப்போஸ் ஒன்னு இருந்துச்சுன்னா பாரிக் சென்டர், நிறைய ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் இருந்துச்சுன்னா இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்க்கு சென்ட்ராய்டு என்ன, அதுதான் எனக்கு it will be. Question number 21. For an area developed in haphazard way, the type of layout used in the distribution of pipes. haphazard na என்ன மீனிங்? haphazard na எனக்கு என்ன மீனிங் அப்படினா ஒரு வரமுறையே இருக்காது. haphazard na என்ன, for an example, ஏதாவது ஒரு சென்னையிலயோ சம்திங் in your cityல ஒரு லோக்கல் ஏரியா சொல்லலாம். haphazard na ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச்மென்ட் இருக்காது, இஷ்டத்துக்கு சம்திங் their own way. பைப் கனெக்ஷன் வேணுமா? எஸ். அப்போ ஏதாவது ஒரு பைப்பை அங்கேயே யாருக்கிட்டயாவது கொஞ்சம் கொடுத்து கனெக்ஷனை எடுத்துக்கிறது. haphazardனா in their own way, ஒரு ப்ராப்பரான இருக்காது. so it is known as dead end system or tree system. ஒழுங்கான ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருக்காது. அதுதான் it is said to be எனக்கு. other than ring, radial, gridironலாம் எனக்கு ப்ராப்பரான ஒரு சிஸ்டமைஸ்ட் இருக்கும். The expected turnout of earthwork in excavation. See, நம்ம turn outன்ற இந்த மாதிரி எல்லாம் பாக்குறோம்னா just like that இத மட்டும் பாக்குறோம்ன்றது மீனிங் கிடையாது. so turn out, outturnனாலும் ஒண்ணுதான், turn outனாலும் both are same. அப்ப turn outனா இங்க நம்ம earthwork பாக்குறோம், excavationக்கு, brick workக்கு என்ன, ஒரு பிளாஸ்டரிங்க்கு என்ன, ஒயிட் வாஷ்க்கு என்ன, பெயிண்டிங் என்ன, சம்திங் இத பத்தியுமே எல்லாமே நீங்க பார்க்கணும். சரியா? சோ ஒரு ஆர்டினரி சாயிலுக்கு ஒரு மேசடார் அது எடுக்கிறவரு 3 மீட்டர் கியூபாவது எடுக்கணும். as per schedule of rate 3 மீட்டர் கியூபாவது மினிமம் எடுக்கணும். சரி. Question number 23. Annual repair estimate is usually not allowed to exceed. annual repair estimate னா எனக்கு இப்போ நீங்க அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்றீங்கன்னு வைங்க, மெயின்டெனன்ஸ்க்குன்னு காசு வாங்குவாங்க, ஸ்விம்மிங் பூல், ஜிம், சம்திங் அவங்க they will fix the rent which is based on என்னன்னா சூப்பருங்க, which is based on 2% annual repair estimate. so annual repair estimate which is based on 2% of capital cost. சரியா? Question number. The maximum slenderness ratio of a compression member carrying dead and superimposed. Dead load plus live load. Superimposed na enna meaning? Live load. Dead load and live load. So what is the maximum slenderness ratio? அதிகமா இருக்கணுமா அப்படினா எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. It carries more load. எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு நல்லது. It carries more load. Slenderness ratio for a compression member is 180.
கன்ஃபியூசிங்கா இருக்குங்க. ஏன்னா நிறைய வேல்யூஸ் இருக்கும். நாட் அ சிங்கிள் வேல்யூ, நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஸோ பி கிளியர். வாட் ஃபார் 180 என்னது எதுக்கு வரும், 250 எதுக்கு வரும், 300 எதுக்கு வரும், 350 எதுக்கு வரும், 400 எதுக்கு வரும், 160 எதுக்கு வரும், 145 எதுக்கு வரும். இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். பாக்குறதோட மீனிங் அதுதான், ஒன் டைம் அட்டாக். நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். நம்ம ரேபிடா பாக்குறோம்னா எல்லா சப்ஜெக்டும் ரீகால் ஆகுதா அந்த பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல. சரி, find the reaction of an simply supported at A. Find the reaction of an simply supported at A. So நான் என்ன சொல்லலாம், simply supported 10 kilonewton, இங்க வந்து எனக்கு 1 மீட்டர், இங்க வந்து எனக்கு 3 மீட்டர். 1 மீட்டர் 3 மீட்டர். சோ நான் என்ன சொல்லலாம், வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் செப்பரேட் லோடு. அப்படியே பார்த்த உடனே சொல்லலாம், ஜஸ்ட் செப்பரேட் வித் ரெஸ்பெக்ட் டு லென்த். இங்க இருக்கிற லென்த் இங்க போடுங்க, இங்க இருக்கிற லென்த் இங்க போடுங்க. அப்ப இங்க இருக்கிற ரேஷியோ எனக்கு இங்க லோடு எடுத்துக்கும், இங்க இருக்கிற ரேஷியோ எனக்கு இங்க எடுத்துக்கும். ரேஷியோ 3:1. லோடு அப்படியே எடுத்துக்காது. இப்போ சப்போஸ் 4 கிலோ நியூட்டன்னா 3:1 நான் கொடுத்துடலாம். இங்க 10 இருக்குன்னா ரேஷியோ எனக்கு எப்படி செப்பரேட் ஆகும், with respect to length எனக்கு செப்பரேட் ஆகும். சோ அப்ப in simple words 3:1. அப்ப ஜஸ்ட் நீங்க நான் என்ன பண்ணலாம், 3/4 3/4 இங்க 1/4 into 10. 3/4 overall 3% பிரிக்கிறேன். 3/4 by 1/4 10, which is 7.5 kilonewton. 7.5 kilonewton. The difference between the front axle and the rear axle, the difference between the front axle and the rear axle while negotiating horizontal curve, is called. பாத்திருக்கீங்களா, வீல் சப்போஸ் நான் டர்ன் ஆகணும்னா பெரிய பெரிய ட்ரக்ஸ் லாரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எண்டு போயிட்டு தான் டர்ன் ஆவாங்க. ஜஸ்ட் லைக் தட் இந்த மாதிரியே டர்ன் ஆக மாட்டாங்க, எண்டு போயிட்டு டர்ன் ஆவாங்க. டியூ டு ஆஃப் ட்ராக்கிங், சூப்பர் which is ஆஃப் ட்ராக்கிங். இங்கே டர்ன் ஆகுனா எனக்கு இந்த இடத்துல அந்த வீல் doesn't follow the path, so it is said to be off tracking. Question number 27. One-way shear strength in RCC footing is checked at a distance equal to dash the footing from the face of the column. One-way shear. So one-way shear எதுக்கு, two-way shear எதுக்கு? RCC பத்தி கேட்பாங்க. மினிமம் அட்லீஸ்ட் மினிமம் 10 questions அது வரும். we'll see. நான் லாஸ்டா சொல்றேன் வெயிட்டேஜ் ஆன சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பருங்க, சூப்பர். the effective depth. so one way shear na face of the column ல இருந்து எனக்கு என்னது, effective depth distance ல தான் எனக்கு one way shear occur ஆகும். d என்ற டிஸ்டன்ஸ்ல தான் one way shear occur ஆகும். சரியா? so question number 28. Just wait. Gauge pressure plus or minus atmospheric. so இங்க நீங்க இங்க plus make it இங்க plus ஆவே இருக்கட்டும். atmospheric pressure plus or minus gauge pressure plus vacuum pressure. gauge pressure plus vacuum pressure. see two-way shear na both xy direction, both xy direction. for example we can say flat slabs. so flat slabs சொல்லலாம், or footing. every footing is an example of இது சொல்லலாம். every combined foundation is an example for two-way shear. n number of examples இருக்கு. so absolute pressure na எனக்கு என்னது, atmospheric pressure plus or minus gauge pressure. atmospheric pressure
plus or minus gauge pressure. It is said to be என்னது absolute pressure. Absolute pressure நம்மளால experience பண்ண முடியாது. Only we can experience gauge pressure. Only we can experience gauge pressure. Superங்க. PERT analysis. PERT analysis comes their occurrence follow beta distribution. அப்ப CPM CPM follows எனக்கு என்ன distribution? Critical path method. Critical path method follows beta distribution. Beta distribution. சூப்பருங்க சூப்பர். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் எனக்கு என்னது சூப்பர். The bending moment diagram for an cantilever beam subjected to an couple at the end of the beam would be, which means bending moment diagram for an cantilever. What will be the bending moment diagram for an cantilever if it is subjected to an couple moment at the end? Very easy. So moment apply பண்ணா எனக்கு cubic parabolaவா, something parabolaவா, triangular, rectangular? It will be rectangular. Whatever the moment இங்க apply பண்றீங்களோ அதுக்கான reflex இங்க இருக்கும். Whatever the அப்ப எனக்கு moment will be rectangular. Bending moment diagram வந்து எனக்கு rectangular-ஆ இருக்கும். புரியுதா? Point load னா it will be triangular. Cantilever point load னா எனக்கு எப்படி இருக்கும் moment? Bending moment diagram. It will be triangular. But it is said to be rectangular. Super pure bending. Whenever there is an equal bending moment, it is an pure bending. இதே கேட்கலாம், what is the region of pure bending? அந்த மாதிரிலாம் எனக்கு questions கேட்பாங்க. Wherever there is an equal bending moment. Wherever there is an equal bending. Question number 31. The amount of water required for the complete chemical reaction of cement. Complete chemical reaction of cement. அப்போ chemical reaction நம்ம water cement ratioன்ற ஒரு கான்செப்ட் எப்பவுமே water cement ratio இல்லாம கான்கிரீட்டுக்கு ஸ்ட்ரென்த் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு கம்ப்ளீட் ரியாக்ஷன் ஆகணும். நம்ம இன் ஜென்ரலா எவ்வளவு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ யூஸ் பண்ணுவோம்? 0.5, 0.45, 0.55, 0.6. பட் இன் பிராக்டிஸ் தே மேக் 0.7, 0.8 ஆல்சோ. அந்த அளவுக்கு தண்ணியை ஊத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஒர்க்கபிலிட்டிக்கு ஈஸியா இருக்கும். 0.7 கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் வாட்டர் ஆட் பண்ண எனக்கு ஸ்ட்ரென்த் இட் won't attain. சூப்பருங்க சூப்பர். which is 0.38. so 0.38% by weight of cement தான் எனக்கு மீன். 0.25% வந்து எனக்கு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கே எனக்கு தேவைப்படும். 0.25% வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். மீதி இருக்கிற 0.13 வந்து எனக்கு அந்த ஜெல் ஃபார்மேஷன் ஆகும். சிமெண்ட்டுக்கும் அக்ரிகேட்ஸ்க்கும் எனக்கு ஜெல் ஃபார்மேஷன். ஸோ இட் ரிக்வயர்ஸ் எக்ஸ்ட்ரா. Which of the following is not an example of thermoplastic? See, building materials very important in terms of TNPSC la. TNPSC exam nale building materials the first preference. Building materials enna even JDO ah irukattum or TNPSC ah irukattum, I mean AE ah irukattum, yara irundhalume building materials give more weightage. So என்னன்னா எதெல்லாம் சிலபஸ்ல இருக்கோ சிமெண்டா இருக்கட்டும், கான்கிரீட், building materials means all basic concrete. So backlight is not an example. Phenyl formaldehyde, backlight na enakku enadhu phenyl formaldehyde, it is not an, it is a thermostatic plastic. Question number 33. According to IS 875, the design wind speed acting on an industrial, so design wind speed நம்ம எப்படி டிசைன் பண்ணுவோம்?
So pressure is equal to K1, K2, K3 Vs square. Pressure is equal to K1, K2, K3 Vs square. Simple words, எப்பவுமே 0.6 Vs square. If data is not given, in simple words, super, which is risk coefficient. K1 என்னது risk coefficient RHT. Super. RHS மாதிரி RHT, risk, height and topography. The recommended superimposed load on staircase in residential building. சிம்பிள் கோட்ஸே கேட்பாங்க. ஏன்னா மினிமம் ஏதாவது ஒரு 2 கோடை பத்தியாவது கேட்பாங்க. IS 875 எதை பத்தி சொல்லுது? லைவ் லோட். IS 10262 எதை பத்தி சொல்லுது? IS 1130 எதை பத்தி சொல்லுது? 2131 எதை பத்தி சொல்லுது? And then 10500 IS எதை பத்தி சொல்லுது? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கோட் புக்ஸை வச்சு அவங்க கேட்பாங்க. ஸோ பி ரெடி. அது கோட் புக்ஸையும் அடிக்கடி பார்த்த கோட் புக்ஸ் எல்லாம் அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். எப்போ ஒரு பாயிண்ட் பாக்குறோம்னாலும் எப்பவுமே ஒரு டைரி மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. கோட் புக்கா மேக்க ஒரு டைரி, பேக் பேஜ்ல என்னென்ன கோட் சிவில்ல இருக்கு, எதை தான் நான் யூஸ் பண்றேன். இது இன்னைக்கு மட்டும் இல்ல, நான் எப்பவுமே சொல்றது தான், இன்னைக்கு மட்டும் இல்ல, லைஃப் லாங். இப்ப JDO எக்ஸாம் நம்ம இப்ப எழுத ப்ரிப்பேர் பண்றோம். இதுக்கு அடுத்து ஏஇ வரப்போகுது. இதுக்கு அடுத்து சம்திங் நம்ம மூவ் ஆன் ஆயிட்டே இருக்கணும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான். இல்ல நான் இதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா எப்பவுமே ஒரு ஆல்டர்னேட் இருக்கணும். எப்பவுமே இருக்கணும். சரியா? So question number 34, which is 3 kilonewton per meter square, 3 kilopascal. ஒரு ஜெனரல் ஸ்டேர்கேஸ்ல எனக்கு 3 kilopascal எனக்கு இருக்கணும். If it is crowded ன்னு கேட்டாங்கன்னா, crowded ஸ்டேர்கேஸ் ரொம்ப ஓவர் crowdedனா எனக்கு 5 kilopascal. ஜெனரல் ரெசிடென்ஷியல் பில்டிங் எல்லாமே எனக்கு 3 kilopascal தான். In which of the following campus graduated card is attached to the box, not to the ring? It has attached to the box, not to the ring, which means it is surveyor campus. But in prismatic campus, it is attached to the ring. Ring கூடவே அந்த graduated card வந்து அட்டாச் ஆயிருக்கும். பட் சர்வேயர்ல it won't be attached. ரிங்கோட அட்டாச் ஆகியிருக்காது. அது தனித்தனியா இருக்கும். தனித்தனியா. Question number 36. The process of determining the plotted position of a station occupied by plane table is known as. Read it slowly. The process of determining the plotted position of a station. ஒரு ஸ்டேஷனோட பொசிஷனை நான் கன்வெர்ட் பண்ணணும். occupied by plane table is known as. இங்க என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க. The process of determining the plotted position of a station by the plane table, occupied by the plane table, which means எனக்கு radiation தான். Resection வந்து orientation. So the process of adjusting the plane table or recovering or orienting, இதெல்லாம் தான் comes under எனக்கு resection, orientation. But the process of determining the plotted position, so இங்க plane table இருக்கு, நான் இங்க points plot பண்றேன், அதை நான் மாத்த போறேன். அதை நானு என்னோட பேப்பருக்கு மாத்த போறேன்னா it comes under எனக்கு என்னது radiation method. So super. What is the diameter of the sieve that is used for finding the liquid limit na? It is 425 micron. 425 micron தான் எனக்கு liquid limit க்கு யூஸ் பண்றது. liquid limit இல்ல, கன்சிஸ்டன்சி டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஜெனரல் இதுவே நானு பேசிக் 425.
Question number 38. A tensile test was conducted on steel bar. The gauge length of the bar was 10 centimeter. The extension was 2 mm. What is the percentage elongation? See, in terms of percentage, so wordings clear புரிஞ்சுக்கோங்க. Percentage elongation இல்ல strain கேக்குறாங்களா? So in terms of percentage elongation how much percentage? 10 centimeter length, extension வந்து 2 mm extend ஆகுது. So I can say super, which is 2 mm divided by 10 centimeter mm மாத்துங்க into 10 into 100, which means 2%, which means 2%. In terms of strain, how much strain ன்னு கேக்குறாங்கன்னு வைங்க, into 100 பண்ணாதீங்க. What is the strain ன்னா 2 by 100, which is 0.002. I mean 0.02. 2 by 100 0.02. But in terms of percentage elongation எனக்கு 2% elongate. 10 centimeterல 2 centimeter elongate ஆயிருந்தா 20% ன்னு சொல்லலாம் இல்லையா? So அப்ப 2 mm elongate ஆனா which is 2%. Question number 39. As per IS 456, the minimum eccentricity for column shall be designed by. Minimum eccentricity is said to be என்னது? L by 500 plus D by 30. L by 500 plus D by 30. RCC பொறுத்தவரையும் எல்லா வேல்யூஸ்மே கோட் புக்ஸ்ல இருக்கும், வாஸ்ட். பட் இம்பார்ட்டன்டான ஏரியாஸ் மட்டும் பாருங்க. மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் பீம், ஸ்லாப் அண்ட் ஜெனரல், அவ்வளவுதான். மீதி எல்லாமே பார்க்காதீங்க. காலம், ஃபூட்டிங் இம்பார்ட்டன்ட் தான் சார். நீங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க சார், அதுல இருந்து கேட்டாங்கன்னா வர வேணாம். ஐ எம் சேயிங் தி பேசிக். ஸோ ஜெனரல் பேசிக்ஸ் ஆர் ஸ்லாப் அண்ட் தென் பீம். நீங்க இன்னும் டச் பண்ணலனா யூ கேன் டச் திஸ் ஏரியாஸ் மட்டும் போதும். சரியா? Question number 40. Euler critical load for column with both ends are fixed. So Euler critical load என்ன சொல்லுது? Euler load எனக்கு என்ன சொல்லுது? Pi square EI by L effective square. Pi square EI by L effective square. If both ends are fixed, I can say first both ends are fixed, L effective is said to be another L by 2. Both ends are fixed, L effective வந்து L by 2. Then it is said to be super. 4 pi square EI by L square. 4 just நீங்க L by 2 the whole square பண்ணீங்கன்னா இங்க pi square EI by L by 2 the whole square. Just இந்த 4 மேல போய்டும். 4 pi square EI by L square. Clear? The Nagpur plan formula assumed which type of pattern? இது ரொம்ப பாப்புலரான क्वेश्चन, இது ரொம்ப பாப்புலர். பட் அவுட்டேட்டட் தான். பட் ஸ்டில் क्वेश्चंसல கேட்க அந்த ஃபர்ஸ்ட் ஏரியாஸ் கவர் பண்ணிடுங்க. ஒரு மினிமம் வித் ஆஃப் கேரேஜ் வே என்ன, மினிமம் வித் ஆஃப் சம்திங் எல்லாமே மினிமம். ஒரு ஹைவேல ஒரு லேன், ஒன் லேன் ஹைவேன்னு சொல்லணும்னா மினிமம் வித் எவ்வளவு இருக்கணும், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. Star and grid pattern. Battens to be designed to resist transverse shear force. So transverse shear force எவ்வளவு அது ரெசிஸ்ட் பண்ணும்? It is designed for சூப்பருங்க. 2.5% of axial load. Whatever the load comes in column, அதுல 2.5% அந்த லோடு யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன்னா, batten is designed for 3 loads: transverse shear, longitudinal shear and then moment. மூணுத்துக்கும் டிசைன் பண்ணுவேன். பட் இங்க transverse shear எனக்கு 2.5% of whatever the load comes in the column. Question number 43. The self weight of roof truss
is obtained by self weight of roof truss is obtained by thumb rule தான் இது 3 I mean L by 5 plus L by 3 by 5 or L by 3 plus 5 into 100 just நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எனக்கு in terms of எதுல வரும்னா பாஸ்கல்ல வரும் value comes in terms of Pascal. Super which is L by 3 plus 5 into 10 L by 3 plus 5 into 10 ஸ்டீல்ல இருந்து அதிகமா क्वेश्चंस somewhat little bit தான் வரும் more questions ஸ்டீல்ல இருந்து பட் நம்மளோட எய்ம் நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன்லி ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கேன் சார் சம்திங் அட்டெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்காக ஒரு ஒர்க் லோட் பண்ணிட்டு போலாமே 1 வீக் இருக்கு அதுக்கான ஒரு ஒர்க் லோட் பண்ணிட்டு போங்க அதை எப்படி ஸ்மார்ட்டா பண்றதுக்கான பாயிண்ட்ஸ் தான் இல்ல சார் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம உங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நீங்க ஏன்னா படிச்சிட்டீங்க ஜஸ்ட் ரிவிஷன் தான் நான் பண்ண போறேன் ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்க சரியா Question number 44. Question number 44. Just answer பண்ணலாம். Principal stresses syllabusல கொடுக்கலங்க. Principal stresses syllabusல கொடுக்கல பட் syllabusல கொடுக்கல ஆனா அது கேட்க மாட்டாங்க. பேசிக்கா பாத்துக்கோங்க. Principal stresses-னா என்னன்னு பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. அது syllabusல கொடுக்கல SOM principal stresses. So அத பத்தி chances கம்மி தான். அத பத்தி chances is very less. See எப்பவுமே ஒரு பெண்டிங் தியரிய பத்தி கேக்குறாங்கன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சம்திங் ஏதோ ஒரு பெண்டிங் பத்தி கேக்குறாங்கன்னா blindly go with கண்ணை மூடிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா என்னது m by I is equal to f by y பிளைண்டா நான் என்ன சொல்லலாம் m by I is equal to f by y m by I is equal to f by y அப்ப ஸ்ட்ரெஸ் நான் என்னன்னு சொல்லலாம் m into I by y ன்னு சொல்லலாமா ஜஸ்ட் இல்லங்க சாரி wait so m by I is equal to f by y so f தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் f தான் stress so f is equal to m by I into y so I by y இங்க கீழ கொண்டு வந்துருங்க I by y இந்த y ஐ கீழ கொண்டு வந்துருங்க I by y நான் என்னன்னு சொல்லலாம் it is said to be section modulus z very important point section modulus z எப்பவுமே ஒரு செக்ஷன் மாடுலஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெஸ் எனக்கு ரெடியூஸ் பண்றதுக்கு so f is inversely proportional to section modulus so ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு எனக்கு என்ன செக்ஷன் மாடுலஸ் bd square by 6 ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு செக்ஷன் மாடுலஸ் is bd square by 6 அப்ப if depth is doubled அங்க depth தான் நீங்க டபுள் பண்ணிருக்கோம் in the beam if the depth is doubled then the bending stress is decreased by so இப்ப ஆன்சர் பண்ணலாம் if depth is doubled then it is decreased by எனக்கு என்னது see இந்த 6 எல்லாம் பார்க்க கூடாது it is a constant it is decreased by bd square by 6 இது d ன்ற ஒரு டெப்த் இருக்கும்போது சோ நான் இப்ப d by 2 ஆ மாத்திறேன் அப்ப எனக்கு என்னவா மாறும் bd square 4 into 6 so 4 times எனக்கு ரெடியூஸ் ஆகும் 4 times எனக்கு ரெடியூஸ் ஆகும் நீங்க ஜஸ்ட் லைக் தட் பாத்தீங்கன்னா சார் I தான ப்ரொபோஷனலா இருக்கு bd cube by 12 தான வரும் அப்படினா இங்க எனக்கு y இருக்கு y நான் என்ன சொல்லலாம் d by 2 அது ரோல் ப்ளே இருக்கு சோ ஜஸ்ட் எப்பவுமே கம்பேர் வித் செக்ஷன் மாடுலஸ் புரியுதா so if depth is doubled then bending stress is decreased by என்ன சொல்லலாம் 4 decreased by 4 the ultimate BOD value of waste
எப்படி இருக்கும்? Increases with temperature, decreases with the temperature, remains the same at all temperature. See, ultimate BOD never changes. Ultimate BOD never changes. இப்போ suppose BOD 5 days வேணும் இல்ல BOD 10 days வேணும் அப்படின்னா தான் it increases with temperature. BOD increases with temperature. If temperature increases, BOD also increases. But a general BOD term, biochemical oxygen demand, is not ultimate BOD. அல்டிமேட் பிஓடினா இப்போ டோட்டல் பிஓடி எனக்கு 200 மில்லிகிராம் per லிட்டர் இருக்குன்னா அதுதான் எனக்கு அல்டிமேட் பிஓடி. அதுக்கு மேல பிஓடி இன்க்ரீஸ் ஆக நோ சான்ஸ், அப்பர் லிமிட். அல்டிமேட் பிஓடி நெவர் சேஞ்சஸ் வித் எனி டெம்பரேச்சர். இட் ரிமைன்ஸ் சேம். இட் ரிமைன்ஸ் சேம் ஃபார் ஆல் டெம்பரேச்சர்ஸ். ஸோ அதனால எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் ஏற்படாது. சரியா? இதெல்லாம் இது இந்த டைப் இந்த ஒரு மாடல் ஆஃப் கொஸ்டின்ல தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ரொம்பவும் காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர் JDO ஒரு எக்ஸாம் 2019ல நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா இன் சிம்பிள் வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் டு டெஸ்ட் யுவர் பேசிக்ஸ் இன் ஆல் சப்ஜெக்ட். அதே தான் ஜிஎஸ்மே டு டெஸ்ட் பேசிக்ஸ். ஒரு பாலிட்டியில எந்த இயர்ல இது ஆர்டிகல் நம்பர் 45 என்ன சொல்லுது, 13 என்ன சொல்லுது, ஸோ ரைட் டு ஃப்ரீடம் என்ன சொல்லுது, ஹிஸ்டரியில சம்திங் அந்த பிளானிங் கமிஷன் அதை பத்தி. இன் சர்ஃபேஸ் லெவல் எல்லாத்தையுமே நீங்க பார்த்தா இட் பி வெரி ஈஸியர் டு கிளியர் தி எக்ஸாம். Just see. ஃபர்ஸ்ட் இது இப்ப நான் சொல்ல போறது ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர். இல்ல சார் நான் ஒரு 1 மந்தா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்கு, பட் நான் எப்படி அப்ரோச் பண்ணலான்றதுக்கு இது. இல்ல நான் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ல இருக்கேன் அப்படின்னா திஸ் இஸ் நோ நீட். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா யூ கோ வித் யுவர் ஓன் ஸ்டைல். ஒரு சின்ன புக் எழுதுங்க, கொஸ்டின்ஸ் பாருங்க, அதுல ஏதாவது புரியலையா கம்பேர் பண்ணுங்க. அந்த ஏரியால ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்கன்னா சப்போஸ் அந்த கொஸ்டின் பேப்பர்ல சாயில் பத்தி பாக்குறீங்களா, சோ சாயில் அது எந்த ஏரியா, வாய்ட் ரேஷியோ பத்தி சொல்லுதா, சோ வாய்ட் ரேஷியோ பத்தி சொல்லுதா, இல்ல போரோசிட்டி. சோ அப்போ எனக்கு பேசிக்ஸ், சாயிலுடைய எல்லா பேசிக்ஸும் கவர் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் எடுங்க. அடுத்த கொஸ்டின் இப்ப ஸ்ட்ரக்சரல். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட வச்சு நீங்க மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. இல்ல சார் நான் சாயில் மொத்தம் படிக்கிறேன் அப்படின்னா அது 1 வீக் ஸ்ட்ராட்டஜிக்கு வேலைக்கு ஆகாது. 1 வீக் ஸ்ட்ராட்டஜிக்கு எனக்கு சூப்பருங்க, சூப்பர். 3 டேஸ் தான் இருக்கா, சரி ஓகே 3 டேஸ். ஸோ 3 டேஸ் தான் இருக்கு. அப்ப கூட நான் என்ன பண்ணணும், சரி சூப்பர். ஓவராலா படிக்காதீங்க. இப்ப சாயில் ஃபுல்லா படிப்பேன் அந்த மாதிரிலாம் வேண்டாம். இந்த டைம்ல நெக்ஸ்ட் கொஸ்டின் அனாலிசிஸ் எடுக்கிறீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் அனாலிசிஸ். அந்த கொஸ்டின் டிஐ பத்தி இருக்கா, ஸோ வாட் இஸ் டிட்டர்மினேட், இன்டிட்டர்மினேட், அதை பத்தின. இப்ப ஆர்சிசில ஒரு கொஸ்டின் ஸ்லாபை பத்தி பாக்குறீங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லாப் நீங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி, அதுதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க யார் கரெக்டான நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்களோ யூ வில் பி ஷுவர் அவார்டட். உங்களுக்கு கண்டிப்பா அதனோட ரிவார்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ஈஸியா இருக்கு. இப்ப நான் ஸ்லாப் பத்தி பாக்குறேன், ஒண்ணு தெரியலன்னா நான் ஈஸியா அதுல இருந்து எடுத்துப்பேன். சரி, ஃபர்ஸ்ட் கிவ் மோர் வெயிட்டேஜ் டு என்னன்னா நான் டெக்னிக்கல் பார்ட் அதர் தென் டெக்னிக்கல். இப்ப டிஆர்பினா டெக்னிக்கல் பார்ட்டுக்கு அதிகமா வெயிட்டேஜ் கொடுக்கலாம். Strength of material, RCC, structural analysis, they give more weightage, TRB. But for TNPSC, any exam, maybe AE or JE, JDO, first preference is given to building materials. Building materials, I mean non-technical. So, ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருங்க, technical and non-technical. So, non-technical building materials, which includes estimation and something estimation
கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இது கீழே வந்துடும். ஸோ பில்டிங் மெட்டீரியல்ஸ் பத்தின கன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்டிமேஷன், காஸ்டிங், வேல்யூவேஷன், பில்டிங் மெட்டீரியல்ஸ், சிமெண்ட், கான்கிரீட் எல்லா பேசிக்ஸும் கம்ஸ் அண்டர் பில்டிங் மெட்டீரியல்ஸ். இதை ஃபர்ஸ்ட் கிவ் ஃபர்ஸ்ட் வெயிட்டேஜ் டு பில்டிங். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இது பேஸ்டா, டிம்பர்னா என்ன, ஒரு கிளாஸ்னா என்ன, அதை பத்தின நிறைய ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட் கிவ் தி வெயிட்டேஜ் டு என்விரான்மெண்டல். ஸோ என்விரான்மெண்டல் பத்தியும் எனக்கு சீவேஜ் அந்த பாயிண்ட்ஸ் எனக்கு. தென் சர்வே. ஸோ டிஎன்பிஎஸ்சில சர்வேக்கு எனக்கு அதிகமான வெயிட்டேஜ். அதர் எக்ஸாம்ல சர்வேவை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. 100 கொஸ்டின் இருக்குன்னா 2-3 கொஸ்டின் தான் கேட்பாங்க. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி they will ask more questions. Next go with highway. fluid ரொம்ப லெஸ் வெயிட்டேஜ். fluid வந்து டிஎன்பிஎஸ்சில ரொம்பவே லெஸ் வெயிட்டேஜ். fluid, வாட்டர் ரிசோர்ஸ், இரிகேஷன்லாம் வந்து கொஞ்சம் லெஸ் வெயிட்டேஜ். ஸோ அதை நம்ம லாஸ்டா போட்டுக்கலாம். இதெல்லாம் தென் கோ வித் fluid. இதுதான் ஒரு நான் டெக்னிக்கல் பார்ட்டுடைய ஒரு இது. அப்போ சப்போஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறாங்கன்னா இத கொஞ்சம் டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கல்ல அதிகமான கொஸ்டின் கம்ஸ் ஃப்ரம் எஸ்ஓஎம், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஆர் என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், வாட் இஸ் மூமெண்ட், சியர் ஃபோர்ஸ்னா என்ன, சம்திங் அது பத்தின பேசிக்ஸ் மோஸ்ட்லி கம்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். அண்ட் தென் ஆர்சிசி. ஆர்சிசில எனக்கு IS 456 அண்ட் IS 800, IS 456 ஸ்டீலுமே ஸ்டீல்ல பட் அதிகமான கொஸ்டின்ஸ் வராது. 200ல ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆர்சிசி அண்ட் தென் அனாலிசிஸ். ஸோ அனாலிசிஸ்லயும் எனக்கு அண்ட் தென் சிபிஎம் போர்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் சம்திங். கிளியரா? அதுதான் சொன்னேன், ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ல இருக்கவங்க நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, கிவ் வெயிட்டேஜ் டு திஸ் சப்ஜெக்ட்ஸ் பண்ணுன்னா ஈஸியா இருக்கும். நான் அதுதான் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எந்த கொஸ்டினுமே விட்டு வராதிங்க. தெரியலையா ஜஸ்ட் லைக் தட் டிக் பண்ணிட்டு வாங்க. எந்த ஒரு கொஸ்டினையும் விட்டு வராதிங்க. ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு வித்தின் டைம் பிரிச்சிருங்க. டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பிராக்டிஸுங்க. நீங்க ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிருக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஒரு எக்ஸாம் எப்படி எழுதணும்ன்றதே ஒரு பெரிய ஆர்ட்னா அது கலை. படிக்கிறது வேற, எக்ஸாம் எழுதுறது வேற. எக்ஸாம் டைம்ல நீங்க ஒரு கொஸ்டின் டெம்பர் ஆயிட்டீங்கன்னா கூட அது தெரியல, ஆன்சர் வரலன்ற ஒரு அந்த ஸ்பார்க் இருந்துச்சுனாலே போதும், நீங்க பின்னாடி போறீங்கன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் நான் வந்து யோசிக்கிறேன், அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னா நீங்க அந்த ரேஸ்ல பின்னாடி இருக்கீங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் டைம் செப்பரேட் பண்ணுங்க. இப்போ 200 மார்க் 200 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல நான் என்ன பண்ணிடுவேன்னா, எதெல்லாம் தெரியுதோ எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல மேக் ஷுர் யூ வில் கெட் 120 மார்க்ஸ். எதெல்லாம் மோஸ்டா ரொம்ப டஃபாலாம் இருக்காதுங்க. நம்ம பசங்க நீங்க எல்லாருமே somewhat stronger, எனக்கு தெரியும். யூ ஆர் மோர் ஸ்ட்ராங்கர். ஸோ ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல 120 மார்க்ஸ்க்கான தெரிஞ்சதெல்லாம் அட்டன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 1 ஹவர் வந்து ரொம்ப டைம் இருக்கும். மத்த எக்ஸாம்ஸ் மாதிரி கிடையாது. இதே எஸ்எஸ்சி எக்ஸாம்னா 100 கொஸ்டின் இன் 1 ஹவர். 1 ஹவர்ல 100 கொஸ்டின் இம்பாசிபிள். படிக்கும் போதே போயிடும். அதுவும் நவடேஸ் கொஞ்சம் டஃபர் பண்ணிட்டே போறாங்க. பட் டிஎன்பிஎஸ்சி somewhat ஈஸியா தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 1 ஹவர்ல எதெல்லாம் டிபிக்கலா இருந்துச்சோ அதெல்லாம் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 1 ஹவர் டிபிக்கலான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டு அண்ட் தென் லாஸ்ட் 1 ஹவர் தான் வந்து உங்களோட என்னது எக்ஸ்ட்ரா பிரெயின் அப்ளையிங். லாஸ்ட் 1 ஹவர் அப்ளையிங் எக்ஸ்ட்ரா பிரெயின். ஸோ நான் என்ன பண்ணுவேன், விச் மீன்ஸ் ஆன்சர் தெரியாததுக்கெல்லாம் ஆன்சர் அங்கதான் நான் ரிசர்ச் பண்ண போறேன். ஆன்சர் தெரியாததுக்கெல்லாம் அங்கதான். அப்போ எதை எலிமினேட் பண்ணலாம், எந்த 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம், இங்கி பிங்கி எல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்க. இது கண்டிப்பா வராதா, சோ அப்ப இதுல எது இருக்கும், இன்டெலிஜென்ஸ் கெஸ்ஸிங். சோ இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும். நான் ஆல்ரெடி நேற்று சொல்லியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் எலிமினேட் பண்ணுங்க. இப்போ ஒண்ணுதான் எலிமினேட் பண்ண முடியுதுன்னா நீங்க மோஸ்டா எதுக்கு ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு தெரியும் இல்லையா. மோஸ்டா பி ஆப்ஷன் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதை டிக் பண்ணிட்டு வாங்க. பை ப்ராபபிலிட்டி அது பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்படிதான் எக்ஸாம்ஸ். ஸோ எக்ஸாம்ஸ் இந்த டைம்ல
சிக்கன், பிரியாணி, ஆயில் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடாதீங்க. பிரெயின் வந்து ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. ஃப்ரூட்ஸ் சம்வாட் எனர்ஜெட்டிக்கான ஐட்டம் சாப்பிடுங்க. ரொம்பவே வந்து இதுவா சாப்பிட்டீங்கன்னா, அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. யூ கேன் ஃபீல் அது பாடி வந்து ஒரு டல்லாவே வச்சிருக்கும். அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஐட்டம்ஸ் அந்த மாரி சாப்பிடுங்க. நல்ல ஒரு ஸ்லீப் இருக்கட்டும். இல்ல சார் நான் படிக்க போறேன்னா, அதுவுமே வந்து ஒரு டிஸ்டர்ப்டான மேக்ஸிமம் 7 ஹவர்ஸ், மினிமம் 6 ஹார்ஸ். மேக்ஸிமம் 7 ஹவர்ஸ், மினிமம் 6 ஹார்ஸ் ஸ்லீப் இருக்கட்டும். ஸோ அதர் தென் நம்ம வந்து வில் டிஸ்கஸ். நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க. நானுமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு வாங்க. வில் டிஸ்கஸ் அபவுட் தட். சரியா? எனி டவுட்ஸ் அபவுட் சம்திங் காமனான டவுட்ஸ் இருக்கா? யூ கேன் ஆஸ்க் மீ. ஸோ இல்ல இதுக்கப்புறமும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கானதும் சம்திங் இதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம்ஸ்னாலும் யூ கேன் ஹோப்போட நீங்க ஜாயின் பண்ணலாம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். ஸோ அது வந்து மணி வில் நாட் பி வேஸ்டட். அதை நான் பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஏஇ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணி 50% மேல கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு. லைவ் கிளாஸஸ் இப்ப போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 50% 40% ஆன கிளாஸஸ் இருக்கு. இதுக்கப்புறமும் சம்வாட் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதுக்கான கிளாஸஸ் இருக்கும். ஆல்ரெடி கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்கு. அது நீங்க நீங்க கேட்கலாம். அந்த நம்பர் இருக்கும் இல்லையா? நீங்க நம்பர்ல எனிதிங் யூ கேன் ஆஸ்க் ஃப்ரம் தேர். ஷூர் தே வில் சப்போர்ட் யூ. சரியா? ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா சம்திங் நம்ம பே பண்ணணுமா அந்த மைண்ட் செட் வேண்டாம். நீங்க எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சம்திங் அத பத்தி நான் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ மினிமமா தான் இருக்குங்க. நீங்க வென் கம்பேர் டு அதர் இன்ஸ்டிடியூட் மினிமமா தான் நம்ம இன்ஸ்டிடியூட்ல இருக்கு. ஐ திங்க் சோ. அது வேரி பண்ணிட்டே இருப்பாங்க. பேஸ்ட் ஆன் சம்திங் ஆஃபர் அந்த மாதிரிலாம் வேரி பண்ணிட்டே இருப்பாங்க. சரி. வெயிட். ஜெனரல் வில் இன்ஃபார்ம்ங்க. இது ஜஸ்ட் ஒரு இதுதான். வில் இன்ஃபார்ம் அபவுட் இதுக்கப்புறம் சிவில் கிளாஸ் இருக்குமான்றது வில் இன்ஃபார்ம். ஏன்னா கிட்ட போக போக இன்னுமே நம்ம கிளாஸஸ் வைக்கிறதுனால நோ யூஸ் தான். நியர்பை எக்ஸாம் கிட்ட வரும்போது இன்னுமே நிறைய கிளாஸஸ் வைக்கிறதுனால வந்து கொஞ்சம் ப்ரெஷரைஸ் தான் ஆகும். இன் ரிலாக்ஸ் மேனர் நீங்க இருக்கணும். இது எதுவும் சொல்ல முடியாதுங்க. ரிசர்வேஷன் வந்து இட் இஸ் டூ அப்லிஃப்ட் தெம் தான். அத பத்தி நம்ம எந்த கமெண்ட்ஸும் சொல்ல முடியாது. ஏன்னா ரிசர்வேஷன் இஸ் எ குட் திங். ரிசர்வேஷன் இல்லாம அப்லிஃப்ட்மென்ட்ன்றது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரிசர்வேஷன் இஸ் குட் திங். அது வந்து நம்ம ஒருத்தர் 2 பேர பார்த்து ஈவன் ஐ டூ கெஸ். ஸோ என் கூடவே இருப்பாங்க. சம்வாட் அவங்க நல்ல இதுல இருந்தா ஐ டூ கெஸ். பட் ரிசர்வேஷன் இஸ் எ குட் திங். அது வந்து அப்லிஃப்ட்மென்ட் ஃபார் ஆல். யூனிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? யூனிட்டி நாட் ஈக்விட்டி. நாட் ஈக்வாலிட்டி. இட் இஸ் அன் ஈக்விட்டி. ஈக்விட்டி மீன்ஸ் எல்லாருமே ஈக்குவலா கம்பேர் பண்றது. ஸோ அது இட் இஸ் என்ன நீங்க அது ஸோ கிளாஸஸ் இருக்குங்க. ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்கும். ஸோ யூ கேன் கான்டாக்ட் தெம். ஸோ அந்த கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்க கொரீஸ்னா லைவ் செஷன்ஸும் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். அதுக்கான கிளாஸஸ்லாம் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்க. வில் சி. நம்ம எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு வாங்க. நம்ம ஒரு செஷன் வைக்கலாம். அபவுட் எக்ஸாம்ஸ் பத்தி நம்ம பேசலாம். சரியா? ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ஜிஎஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி ஃப்ரம் த பிகினிங் நீங்க ஜேஇ ஜேடிஓ கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் செஷன்ல நான் சொல்ற ஒரே பாயிண்ட், சிவில் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் இருக்காங்க. பிளென்டி ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் தேர் காம்படேட்டிங் வித் சிவில். பட் ஜிஎஸ் யாரு கிராக் பண்றாங்களோ, ஜிஎஸ்ல யார் எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்கிறாங்களோ, தே வில் பி ஷுவர் அவார்டு. அவங்க தான் வந்து ஒரு நல்ல
மார்க் ஸ்கோரும் அதுவும் அப்லிஃப்ட் பண்ணும். ஏன்னா ஜிஎஸ்ல ஒரு கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பண்ணா 2 மார்க், இதுல எனக்கு 1.5 மார்க். ஸோ அதனால இட் அப்லிஃப்ட் ஃபார் அஸ் மோர். சரியா? வில் சி. தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம்ஸ் நல்லா அட்டன் பண்ணுங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷ் மைண்டடா இருங்க எக்ஸாம்ஸால. மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. வில் see you soon. நம்ம எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கலாம். சரியா? தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட். பை.